ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைய பொழுது வந்து ஸ்னோவோட தான் ஆரம்பிச்சது. காலையில தூங்கி எழுந்ததுமே விண்டோ வழியா வெளிய பார்க்கும்போது, அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. முன்னாடி நாள் ஈவினிங் 5:00 இருந்து ஸ்னோ விழுக ஆரம்பிச்சது. இன்னும் விழுந்துகிட்டே தான் இருக்கு. மார்னிங் வந்து பசங்களுக்கும், ஹஸ்பண்டுக்கும் தோசை ஊத்தி குடுத்துட்டு, எனக்கு மட்டும் பணியாரம் ஊத்தியாச்சு. இன்னைக்கு ஸ்னோ விழுந்துட்டே இருக்கவும், என் சின்ன பையன் வந்து எல்லா விண்டோவையும் ஓப்பன் பண்ணி அதில ஏறி ஏறி பார்த்துட்டு இருந்தான் வெளியவே. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பி வெளிய வந்து எட்டி பார்த்தா, அவ்ளோ ஸ்னோ கொட்டி கிடந்தது. அது எங்கள பார்த்து கேட்கற மாரியே இருந்தது. "நீ என்ன தாண்டி போயிருவியா?" அப்படிங்கிற மாரி. சரின்னு எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. அது வந்து எங்கன இருக்குன்னே தெரியல. கண்டிப்பா கால வச்சோம் அப்படின்னா பசங்கலாம் விழுந்துருவாங்கன்னு சொல்லி, நாங்களே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கிளீன் பண்ணி விட்டு கிளம்பியிருந்தோம். அங்க போய் பார்த்தா, அங்க அத விட மோசம். எல்லா காருக்கும் வந்து போர்வ போத்தி விட்ட மாரி அப்படியே ஃபுல்லா ஸ்னோல மூடி இருந்தது. இவ்ளோ ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கிளி இழுப்பாங்கிற மாரி என் பெரிய பையன் என்னை பார்த்து, "நான் வந்து ஜம்ப் பண்றேன். என்னைய இந்த மாரி அழகா சூப்பரா என்னைய ஃபோட்டோ எடுத்து குடுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். சரி வாடா அப்படின்னு சொல்லி அவனே கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். நம்பாளு மாங்கு மாங்குன்னு கார கிளீன் பண்ணிட்டு இருந்தாப்புல. இந்த ஸ்னோ டைம்ல நம்ம கார்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா, ஒரு நல்லதும் இருக்கு, இன்னொன்னு கெட்டதும் இருக்கு. நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு வியூ கிடைக்கிறதே நமக்கு ரொம்ப ரேரா தான் இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும். கார் போன இடங்கள்ல மட்டும் பிளாக்கா இருக்கும். பார்க்கறதுக்கே வந்து அவ்ளோ அழகா இருக்கும். இன்னொன்னு கெட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுந்த ஸ்னோ மேலே அந்த காரெல்லாம் போனனால ஐஸா ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம பிரேக் போட்டோம் அப்படின்னா, நம்ம கார் வந்து நிக்காது. இப்ப கூட முன்னாடி போற கார் எல்லோ சிக்னல் விழுகும்போதே அவங்க பிரேக் போட்டாங்க. ஆனா, அவங்க கார் வந்து பிரேக் பிடிக்காதனால, அப்படியே பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டு அப்படியே சிக்னல்ல நிக்காம அப்படியே போயிட்டாங்க. இதுதான் இங்க பிரச்சனையே. அப்படி அந்த மாரி பண்ணல அப்படின்னா, கார் வந்து கண்டிப்பா அது ஒரு டைரக்ஷன்ல போய் ஆக்சிடென்ட் பண்ணிரும். ஸோ, அதனால இந்த மாரி தான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ஓட்டுவாங்க. இந்த ஸ்னோ டைம்ல வந்து கண்டிப்பா நம்ம டிராவல்லாம் வந்து குறைச்சுக்கணும். எனக்கு வேற வழி இல்ல. ஏன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்னைக்கு தான் லீவா இருந்தது. இத விட்டோம் அப்படின்னா, இன்னும் 1 வீக் கழிச்சு தான். நைட் வர்றதுமே ரொம்ப லேட்டா தான் வருவாங்க. அப்படி இல்லாட்டின்னா, நைட் டைம்ல கூட அவங்கள மட்டும் வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். நாங்க இருக்க பக்கம் கூட கொஞ்சம் ஸ்னோ கம்மியா தான் விழுந்துச்சு. ஆனா, இந்த சைடு வந்து நெறைய ஸ்னோ விழுந்துட்டு இருந்தது. ரோடு எங்கன இருக்குன்னே தெரியல. நாங்க வந்து ரெகுலரா போயிட்டு வரனால கொஞ்சம் வந்து அந்த ரோடு இதெல்லாம் தெரியும். அத வச்சு மேனேஜ் பண்ணி அப்படியே ஓட்டிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே. இந்த 2 நாளுமே வந்து பனி புயல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்டினியூவா ஸ்னோ விழுந்துகிட்டே இருக்கும். மார்னிங் 5:30க்குலாம் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி பசங்களுக்குலாம் லீவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்து தான் மதியம் லஞ்சே செஞ்சு சாப்பிட்டோம். லஞ்சுக்கு வந்து சிக்கன் விங்ஸ் பிரியாணி, சிக்கன் விங்ஸ் மசாலாவும் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டியா ஒரு தூக்கத்தையும் போட்டுட்டு, ஈவினிங் வந்து பைனாப்பிள் கேசரி தான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி செஞ்சு தரேன்னு சொல்றவங்கள நம்ம ஏன் வேணான்னு சொல்லுவோம்ன்னு சொல்லி, வழக்கம் போல அவங்களையே செய்ய விட்டுட்டு நான் வேடிக்கை மட்டும் தான் பார்த்தேன். ஊர்ல இருந்து தங்கச்சி கால் பண்ணியிருந்தா. அவ கூட பேசிக்கிட்டே 2 பேரும் கேசரியும் பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.